மாவட்டத்தில் புதிய பேருந்துகள் துவக்க விழா மற்றும் அரசு அலுவலர்களுக்கு புதிய ஈப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பேசிய மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், தமிழகத்தில் விரைவில் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி KSK நகர் பகுதியைச் சேர்ந்த KM கார்டன் மற்றும் திப்பு சுல்தான் நகர் பகுதியில் புதிய மின்மாற்றி துவக்கும் நிகழ்ச்சி செயற்பொறியாளர் V சரவணத்தங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் குறைந்த மின்னழுத்தம் சரி செய்யும் பொருட்டு புதிதாக நிறுவப்பட்ட 63 கிலோவாட் திறன் கொண்ட 5,68,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றியை பாராளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார் ஆகியோர் மின் நுகர்வோர்களுக்கு பயன்பெறும் பொருட்டு மின்மாற்றியை இயக்கி பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காரப்பட்டு அரசு மருத்துவமனையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுப்பாளையம் ஒன்றியம் சார்பில் ஆனந்தன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லார் ஒன்றியத்திற்குட்பட்ட கீழ்வெள்ளியூர் ஊராட்சியில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் ஒரு வாரத்திற்கு மேலாக தெருவிளக்குகள் எரியாததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். எனவே இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தெருநாய் தொல்லையால் இரவு நேரங்களில் குழந்தைகள் மற்றும் பெண்களை துரத்தி கடிக்க வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே நாளுக்கு நாள் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பள்ளி மாணவிக்கு காய்கறி வியாபாரி பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதன் தொடர்பாக பள்ளி மாணவி தாயார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காய்கறி வியாபாரி போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடலூர் பகுதியைச் சேர்ந்த செவிலியர் சபீனா வயநாட்டில் நிலச்சரிவின் போது தனது உயிரை பணயம் வைத்து ஜிப்லைன் மூலம் சென்று மருத்துவ சிகிச்சை வழங்கி நிலச்சரிவில் சிக்கிய பல பேருக்கு உதவி செய்தார். இதனால் செவிலியர் சபீனாவுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கேடை வழங்கி கௌரவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.